ஐயா, சுவாமியின் நாமத்தில் பொதிந்துள்ள அர்த்தங்கள் என்ன? சுவாமிஜி இந்த கேள்வி ஒருத்தர் கேட்டார், உங்கள் பேருக்கு என்ன சமய அர்த்தம்னு. சுரத்னா பேஷனேட்னு அர்த்தமா. பேஷன்னா ஒரு வெறித்தனமான அர்த்தம். ராம் சுரத் குன்வர். குன்வருங்கிறது சாமியினுடைய சர்நேம், அவருடைய அந்த ஜாதி பிரிவினையை காட்டக்கூடியது. ராம் சுரத்துங்கிறது ராமன் மேலே தீவிரமான வெறித்தனமான அன்பு கொண்டவன் அர்த்தமாக இருக்கு. இது சுவாமி சொன்னதே, சுவாமி இந்த அர்த்தத்தை சொன்னதே சுவாமி. யோகிங்கிறது சுந்தரேசையர் வச்ச பட்டம். ஒரு யோகி அப்படின்னு சொன்னது டாக்டர் ஒரு வாத்தியார் சுந்தரேசையர் ரமணடி கோட்டி வச்ச ஒரு பட்டம்தான், கொடுத்த பட்டம்தான் அந்த யோகிங்கிறது. ராம்சுரத்துங்கிறதுக்கு அர்த்தம் இது. ராம்சுரத் குமாருங்கிற பேர் முழுமையாக எப்படி வந்தது எப்படிங்கிறது எனக்கு தெரியல, யார் வச்ச பேருன்னு தெரியல. அது ராம்சுரத் குமார்னா ராமன் மீது தீவிரமான காதல் கொண்ட ஒரு குமாரன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாலகன் அர்த்தம். இதுதான் அந்த சொல்லுக்கு, அந்த நாமத்துக்கு அர்த்தமே இதான். ஜெயகுரு ராயா அவர் தன்னுடைய இதை நிலநாட்டிக்கிட்டார், தன்னுடைய ஸ்தானத்தை நிலநாட்டிக்கிட்டார். தான் குருங்கிறத சொல்லிட்டார். தான் ஒரு குரு அப்படின்னு சொல்லிட்டார் தவிர்த்து, ஆனால் அந்த குருக்கு சிஷியனே கிடையாது, பக்தனே கிடையாது, நண்பர்கள் மட்டும்தான். ஏன்னா யாராவது பக்கத்தில் போனாங்கன்னா அவங்களையும் தன்மயமாக்கிடுவார். அதனால் அவருக்கு சிஷிய கோடிகளும் கிடையாது, பக்த கோடிகளும் கிடையாது. அவருக்கு நண்பர்கள் மட்டும்தான். சமமாக அளவாடலாம், சமமாக உட்காந்து சமமாக இருக்கலாம், அங்கே பேதங்கள் கிடையாது. பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறார்ல. மற்ற எந்த யானிட்டு போனாலும் ஒரு டிஸ்டன்ஸ் கேப் பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரமாக இரு, விலகிப்போ. ஆதிசங்கரர் அப்படி இருந்தவர் தானே, விலகிப்போன்னு. அப்போ தானே சிவபெருமானே கேட்குற மாதிரி, எதுலேருந்து விலகி போய் சொல்கிற, சரீரத்தில் இருந்தால் ஆத்மாவில் இருந்தான்னு கேட்பாங்கள்ல. ஸோ இப்படிலாம் கேட்டும் கூட இப்படித்தான் இன்றைக்கி வரைக்கும் சில சம்பிரதாயங்கள் நடக்குது, விலகிப்போ விலகிப்போ விலகிப்போ. ஆனால் இவர் விலகிப்போ சமாச்சாரம் கிடையாது. இவர் நெருங்கி வான்னு சொல்லக்கூடிய சமாச்சாரம். இவர் இன்னும் நெருங்கி வா, நெருங்கி வா, என் நோக்கி வா, என்னை என் கூட வந்துடு, என்னாவே மாறிடு, என் போலவே மாறிடு, என்ன நீ அடக்கம் ஆகிடு, இப்படி சொல்லிட்டு இருக்காரு, இப்படி சொல்கிறவர் அவர். அதனால் தனது பிள்ளைகள்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுனால எப்பயுமே அந்த குருநாதர் குருன்னு நினச்சிக்கிட்டு போய் அடைக்கலம் ஆகிடுவோம். ஜெயகுரு ராயானா அந்த குரு என்றைக்கும் வாழட்டும். அந்த ராயாங்கிறது இல்லைனாக்கும் ஒரு பட்டம். ராஜாக்கள் எல்லாம் கூப்பிடுறது அந்த ராயான்னு சொல்லித்தான் கூப்பிடுவோம். ராயர், கிருஷ்ணதேவராயர், இந்த மாதிரிலாம் கூப்பிடுவோம். அது ஒரு பட்டம் மாதிரி, அதாவது ராஜாதி ராஜன்னு அர்த்தம். தன்னுடைய ஸ்தானம் குருஸ்தானம். அந்த குருஸ்தானத்தில் இருந்து அவர் மக்களை பூரா அழைக்கிறார், தன்னோட ஐக்கியப்படுத்த சொல்கிறார். அதுதான் அவருக்கு சிஷியர்கள் இல்லை, சீடர்களும் கிடையாது, பக்தர்களும் கிடையாது, நண்பர்கள் மட்டும்தான் அவர் வாயிலிருந்தே வந்த வாசகம் அது.